ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக புறா வளர்க்கணும்னு ஆசைப்பட நண்பர்களுக்கு தான் இந்த பதிவு. ஏற்கனவே வளர்க்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக வளர்த்துவாங்க, உங்கள் புறாக்கள் செழித்து வளரட்டும். அதுபோக புதுசாக புறா வளர்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் வளர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லபடியாக எந்த புறா வளர்க்க போகிறீங்க அப்படின்னு தேர்ந்தெடுத்து அந்த புறாக்களை வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புறாக்களோட 24 மணி நேரமும் இருக்க முடியாது. நம்ம எங்கேயாவது வெளியூர் போகிற பட்சத்தில் புறாக்களுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆளோட சம்மதத்தோட புறா வளர்க்கலாம். ஏன்னா அதுக்கு தண்ணி இல்லாமல் போடக்கூடாது, அது நம்மளை நம்பி தான் இருக்குது. இந்த மாதிரி சம்மதத்தோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் புறா வாங்கி வளங்க. அது நீங்கள் எந்த மாதிரி புறா வாங்கி வளர்க்க போகிறீங்கிறத தேர்ந்தெடுத்துக்கோங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரேசிங் ஹோமரு, பேன்சி பேடு, கர்னா, ஹைஃப்ளையர்லாம் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த புறா பிடிச்சிருக்குதோ வாங்கி வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.